Welcome to TN Science World. Today we see the topic in 6th Standard Science, Term-1, UNIT-3, Matter around us. 6ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவ மாணவரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடப்பகுதி 6ஆம் வகுப்பு அறிவியலிலே பருவம் 1 அலகு 3 நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் என்கின்ற பாடத்தினுடைய பாட கருத்து குறித்த காணொளியை நாம் இங்கு காண இருக்கின்றோம். ஆரம்ப நிலையிலே கொடுக்கப்பட்டுள்ள படமே இப்பாடத்திற்கு உண்டான முழு உதாரணமாக திகழ்கிறது. பொதுவாகவே பொருள்கள் 3 நிலையில் இருக்கிறது. There are 3 types of materials. One is called solid, liquid and gases. திட திரவ வாயு நிலையிலே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய anything which is occupies space and mass is called as a matter. இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய மற்றும் நிறையை உடைய பொருட்கள் அனைத்துமே பருப்பொருட்கள் என அழைக்கப்படுகிறது. அவ்வாறு இருப்பதிலே லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் வாயு நிலையிலே, காற்று அதற்கடுத்தபடியாக, திரவ நிலையிலே எண்ணெய், அதற்கடுத்தபடியாக இங்கு நீர், திண்ம நிலையிலே இரும்பு, மரக்கட்டை, இவை அனைத்துமே பருப்பொருள்களுக்கு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். At first we see the learning objectives of this lesson. To define matter and develop an understanding on the particle nature of matter. பருப்பொருள்களை வரையறுத்து அவற்றின் பண்புகளை பற்றி புரிதலை மேம்படுத்தல். To sort the type, to sort the objects on the basics of certain properties. சில பண்புகளுடைய அடிப்படையிலே பொருள்களை வகைப்படுத்துதல். To differentiate solids, liquids and gases based on the arrangement of the particles. திண்மம், திரவம் மற்றும் வாயுக்களை அவற்றினுடைய துகள் அமைப்பின் அடிப்படையிலே வேறுபடுத்துதல். To differentiate pure substances from mixtures. தூய பொருள்களையும் கலவைகளையும் எவ்வாறு வேறுபடுத்துதல். To identify the need for separation of mixtures. கலவையை பிரித்தலினுடைய அவசியத்தை கண்டறிதல். To suggest suitable methods for separating given samples of mixtures. கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி கலவையை பிரிப்பதற்கு தகுந்த முறைகளை பரிந்துரை செய்தல். To acquire an awareness of food adulteration and its harmful effects. உணவு கலப்படம் குறித்தும் அது ஏற்படுத்தும் தீய விளைவுகளை குறித்த விழிப்புணர்வுகளை முழுமையாக பெறுதல். இவை அனைத்தும் இப்பாடத்தினுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் லெசன். அண்ட் தென் வி see the introduction. Matter is everywhere around us. The air and breathe, water we drink and the material we use and made up of a matter. Matter is defined as anything that occupies space and has mass. Matter is found in 3 major states: solid, liquid and gas. Do you know what is a matter made of? நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் உள்ளன. நாம் சுவாசிக்கும் காற்று, பருகும் நீர் மற்றும் அன்றாடம் வாழ்விலே பயன்படுத்தும் பொருள்கள் அனைத்துமே பருப்பொருள்களால் ஆனவை. நிறையை உடைய மற்றும் இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய பொருள்கள் அனைத்துமே பருப்பொருள்கள் என அழைக்கப்படுகிறது. பருப்பொருள்கள் பொதுவாக 3 நிலைகளிலே காணப்படுகிறது. அவை திண்மம், திரவம், நீர்மம் மற்றும் வாயு. பொதுவாக பருப்பொருள்கள் எவற்றால் ஆனவை என்பதை உங்களுக்கு தெரியுமா என்பது இதில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி. Matter is made of atoms. Atoms are the smallest particle of matter. They are so small that you cannot see them with your eye or even with standard microscope. A standard sheet of paper is about millions of atoms thick. Science has come up with a technology to identify the structure of atoms by using atomic resolution microscope (ARM) and tunneling electron microscope (TEM).
which use electricity to make atoms. There is more about atom in the later classes, but first let's learn about the 3 states of matter. பருப்பொருட்கள் அணுக்களால் ஆனவை. அணுக்கள் மிகச்சிறிய துகள்களாகும். நம்முடைய கண்கள் மற்றும் உருப்பெருக்கியினால் கூட பார்க்க முடியாத அளவிற்கு அணுக்கள் மிகச்சிறியவை. ஒரு காகிதத்தாளுடைய தடிமனில் லட்சக்கணக்கான அணுக்கள் தடிமனை கொண்டது. அணுக்களுடைய அமைப்பை கண்டறிய அறிவியல் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி மற்றும் ஊடுபுலை எலக்ட்ரான் நுண்ணோக்கி டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் போன்றவை அணுக்களுடைய அமைப்பை கண்டறிய பயன்படுத்தப்படுகிறது. அணுக்களை பற்றி உயர் வகுப்பிலே மேலும் பார்க்கலாம். இப்போது பருப்பொருளுடைய 3 நிலைகளை பற்றி நாம் முழுமையாக இங்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. டேக் எ ஃபியூ கிறிஸ்டல்ஸ் ஆஃப் சுகர்ஸ், அப்சர்வ் த careful with the help of the magnifying lens ABCDEF, which is the shape of the given above resemble of the sugar crystal. சர்க்கரை படிவங்களை எடுத்துக்கொண்டு ஒரு விருப்பிருக்கும் லென்ஸில் வழியாக கவனமாக அவற்றை உற்று நோக்கவும். ஆய்க்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள எந்த உருவத்துடன் சர்க்கரை படிகத்தினுடைய உருவம் ஒத்துப்போகிறது என்று கூற வேண்டும். Now we place a few sugar crystal into water. சில சர்க்கரை படிகங்களை நீரிலே இடவும். சர்க்கரை படிகங்களில் என்ன மாற்றம் நிகழ்கிறது? சர்க்கரை படிகங்களும் மூலக்கூறுகளால் ஆனவையே. சர்க்கரை நீரில் கரையும் பொழுது சர்க்கரை படிகங்கள் உடைக்கப்படுவதால் சர்க்கரை மூலக்கூறுகள் நீர் முழுவதுமாக பரவுகிறது. இந்த நிகழ்வு, this makes water sweet in taste. The sugar molecules are extremely small. That's why we are not able to see them. Small amount of matter has many millions of molecules in it. 1 million is equal to 10 lakhs. ஒரு சிறிய அளவுள்ள எந்த ஒரு பருப்பொருளுமே மில்லியன் எண்ணிக்கையிலான மூலக்கூறுகள் இருக்கும். சரியாக பார்த்தோமானால் 1 மில்லியன் என்பது 10 லட்சத்திற்கு சமமாக இருக்கக்கூடியது. அதற்கு அடுத்தபடியாக ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர். பருப்பொருளுடைய இயற்பியல் தன்மை எவ்வாறு உள்ளது? மேட்டர் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ். வாட் இஸ் இட்ஸ் நேச்சர்? மெனி philosophers pondered over this question and came out with ideas. It is known that the Indian philosopher Canada and Greek philosopher Democritus had their ideas similar. The Indian philosopher Canada is called as a TERM-1 and Democritus called as a atoms. பருப்பொருள்கள் இடைத்தை அடைத்துக்கொள்ளும் மற்றும் அவற்றிற்கு நிறை உண்டு. பருப்பொருளுடைய எத்தகைய தன்மையுடையவை என்ற கேள்விகளுக்கு தத்துவ மேதைகள் பதில் காண முற்பட்டனர். அவர்கள் சில கருத்துக்களையும் கூறினர். இந்திய தத்துவ மேதை கானடா மற்றும் கிரேக்க தத்துவ மேதை டெமோக்ரட்டிஸ் ஆகிய இருவரும் அணுக்கருவை குறித்து ஒத்த சிந்தனையுடன் இருந்தனர் என்று அறியப்படுகிறது. கனடா பருப்பொருளுடைய ஒரு சிறிய துகளை பரமாணு என அழைத்தார். கிரேக்க தத்துவ மேதை டெமோக்ரட்டிஸ் இதனை அட்டாமஸ் என அழைத்தார். Imagine that a piece of threads is our endlessly using knife. At one point it would be like a small piece that it cannot be further out by a knife. That small particle may contain millions of molecules, and these molecules are made up of atoms. Matter is made of such smallest particle of atoms. These atoms are extremely small, even to see under a powerful microscope. ஒரு சிறிய நூல் கயிறு ஒன்று துண்டு துண்டாக தொடர்ந்து கத்தியால் வெட்டப்படுவதாக கருதுவோம். அது ஒரு தருணத்திலே முடிவற்ற நிலையை அடையும். அதனை நம்மால் வெட்ட முடியாது. இந்த சிறிய துண்டும் லட்சக்கணக்கான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் இம்மூலக்கூறுகளும் மிகச்சிறிய அணுக்களால் ஆனவை. பருப்பொருள்கள் அத்தகைய சிறிய துகள்களானவை. இவற்றை சக்தி வாய்ந்த நுண்ணோக்கியால் கூட பார்க்க முடியாது. ஒவ்வொரு முறையில் அதற்குண்டான படங்கள் ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ், மேட்டர், அணு, மூலக்கூறு, பருப்பொருள்கள் எவ்வாறு உருவாகிறது என்பதை படங்கள் வாயிலாக நமக்கு இங்கு தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. And then characteristics of the particles of the matter. பருப்பொருளுடைய சிறப்பு பண்புகள் என்ன என்பதை பற்றி நாம் அடுத்து காண இருக்கின்றோம்.
Particles of matter have a lot of space in between them. In different forms of matter, the spacing will be different. Let us add a spoon full of sugar to glass of water. Stir well. Sugar disappears completely. Where has it gone? Will the glass of water be now sweet? Water particles have a space between them and sugar particles are now occupy those spaces. பருப்பொருளுடைய துகள்களுக்கு இடையே அதிக இடைவெளி உள்ளது. அது ஒவ்வொரு பருப்பொருள்களுக்கும் வேறுபட்டு இருக்கும். ஒரு தேக்கரண்டி சர்க்கரையை எடுத்துக்கொண்டு ஒரு குவளை நீரிலே சேர்க்க வேண்டும். நன்றாக கலக்க வேண்டும். ஸ்டிர் வெல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது சர்க்கரையை முழுவதுமாக மறைகிறது. சர்க்கரை எங்கே சென்றது? அந்த குவளையினுடைய நீர் இனிப்பாக இருக்குமா? நீரினுடைய துகள்களுக்கு இடையிலே இடைவெளி உள்ளது. சர்க்கரை துகள்கள் அந்த இடைவெளிகளை நிரப்புகிறது. இதுதான் இதற்கு உண்டான சரியான விளக்கம். Then particles of matter attract each other. It is the force of attraction which keeps the particles together. The attractive force will be different for different forms of matter. பருப்பொருளுடைய துகள்களுக்கிடையே ஈர்ப்பு விசை உள்ளது. இவ்விசையே துகள்களை பிணைக்கிறது. இந்த விசை ஒன்று பருப்பொருள் மாறுபடுகிறது. ஒவ்வொரு பருப்பொருளுக்கு ஏற்றார் போல இந்த விசை மாறுபடுகிறது என்பதை இது குறிக்கிறது. Then grouping of matter on the basis of physical states. பருப்பொருள்களை வகைப்படுத்தல். எவ்வாறு வகைப்படுத்துவது? These are three physical states of matter. Matter can be grouped into solids, liquids and gases based on the above characteristics. மேற்கண்ட பண்புகளுடைய அடிப்படையிலே பருப்பொருள்களை திண்மம், திரவம் மற்றும் வாயு என மூன்று வகையாக நாம் பிரிக்கலாம். Then mass, shape and volume of solids, liquids and gases. திண்மம், திரவம் மற்றும் வாயுக்களுடைய நிறை, வடிவம், பருமன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி விளக்க வேண்டும். Let us first take the solids and say stone. Answer the following questions. நாம் ஒரு சிறிய கல்லை எடுத்துக்கொள்வோம். கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளிக்க முற்படுவோம். Do you need a container to know the shape of stone? Yes or no? கல் ஒன்றினுடைய வடிவத்தை அறிய கொள்கலன் தேவையா? ஆமா இல்லையா? இதற்குண்டான பதில் நாம் சொல்ல வேண்டும். A solid does not need a container. It stays as it is because its particles are tightly packed and has a definite shape. திண்மத்திற்கு கொள்கலன் தேவையில்லை. அது எங்கிருந்தாலும் நிலையானது. ஏனெனில் அதனுடைய துகள்கள் நெருக்கமாக அமைந்து குறிப்பிட்ட வடிவத்தை தருகிறது. எனவே அதன் காரணமாக சாதாரணமான வடிவம் எப்பொழுதும் மாறாது. And then if you move the stone from the ground to a table or place it on the shelf, does its shape change? Yes or no? மைதானத்திலே இருந்து ஒரு கல்லை எடுத்து வந்து மேஜையின் மீதோ அல்லது அலமாரியிலோ வைக்கும் பொழுது அதனுடைய வடிவம் மற்றும் பருமன் மாறுகிறதா? ஆம் இல்லை என பதிலளிக்க வேண்டும். If you take a stone from a ground and place it on the table or shelf, its shape and volume do not change. மைதானத்திலிருந்து ஒரு கல்லை எடுத்து வந்து ஒரு மேசை மீது அல்லது அலமாரி மீது வைக்கும் பொழுது அதனுடைய வடிவம் மற்றும் பருமன் மாறாது என்பது இதில் விளக்குகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு செயல்பாடு. Sit together in a group of three. Look at the objects given below. Are they familiar to you? Are they same or differ? On what basis you can group of them? Is there only one way of doing it or more ways? Discuss with your group members and notice down your parts. 3 பேர் கொண்ட குழுக்களாக அமர வேண்டும். கீழே உள்ள பொருட்களை உற்று நோக்க வேண்டும். அனைத்து பொருட்களுமே நமக்கு தெரிந்தவையா? அவையாவும் ஒரே மாதிரியானவையா அல்லது வெவ்வேறானவையா? எதன் அடிப்படையிலே அவற்றை வகைப்படுத்த வேண்டும்? ஒரே வகையிலா அல்லது பல வகையிலா? இவை அனைத்தும் உங்களது குழுக்களுடன் விவாதித்து அதை குறித்து கொள்ள வேண்டும். Pencil and books are used for studying the bucket. Pencil and books are used for studying, படிப்பதற்காக. The bucket and the comb are made of plastic, while the table and ladle are made up of wood. The scrub brushes and broom are rough, by the tie beer is soft. Light can pass through the glass of water and spectacles, but not through apple or iron box.
The cow and the bird are living things, while the rest and not water. In the glass is liquid, but air in the balloon is a gas, and the rest and solids. The feather and paper cup can float, but not the apple on the piece of the stone. The rubber band can be stretched, but not the comb. Through they have different properties, they are matter. பென்சில் மற்றும் புத்தகம் ஆகியவை படுப்பதற்கு பயன்படுத்தப்படுபவை. வாளி மற்றும் சீப்பு ஆகியவை நெகிழியால் ஆனவை. மேசை மற்றும் கரண்டி ஆகியவை மரத்தால் ஆனவை. தேய்க்கும் நார் மற்றும் துடைப்பம் ஆகியவை கடினமானவை. ஆனால் நாய் பொம்மை மிருதுவாகவும், ஒளியானது கண்ணாடி குவளையில் உள்ள நீர் மற்றும் மூக்கு கண்ணாடி ஆகியவற்றின் வழியே ஊடுருவும். ஆனால் ஆப்பிள் அல்லது இரும்பு பெட்டியின் வழியே ஒளி ஊடுருவாது. மாடு மற்றும் பறவை போன்றவை உயிருள்ளவை, மற்றவை உயிரற்றவை. குவளையில் உள்ள நீர் திரவம், ஆனால் பலூனில் உள்ள காற்று வாயு, மற்றவை திண்மங்களாகும். இறகு மற்றும் காகித குவளை மிதக்கும், ஆனால் ஆப்பிள் மற்றும் சிறு கல் போன்றவை மிதக்காது. நெகிழிப்பட்டை இழுக்க முடியும், ஆனால் சீப்பை இழுக்க முடியாது. இப்பொருள்கள் அனைத்தினுடைய பண்புகளாலும் வேறுபட்டாலும் இவை அனைத்துமே பருப்பொருள்களாகும் என விளக்கப்படுகிறது. Then try to fill the following table. கீழ்காணும் அட்டவணையை நிரப்ப வேண்டும். You can group them according to their uses. The materials with which they are made are some of other properties. அவற்றுடைய பயன்கள், அவை உண்டான விதம் மற்றும் சில பண்புகளை கொண்டு அவற்றை வகைப்படுத்த வேண்டும். வரிசையில் கொடுக்கப்பட்டுள்ளது. மிதக்கும் பொருள்கள் யாவை, மூழ்கும் பொருள்கள் யாவை. Things that float, things that sink. Try to make more such tables based on the properties discussed above. How many tables could you make? மேலே விவரிக்கப்பட்ட பண்புகளுடைய அடிப்படையிலே மேலும் பல அட்டவணைகளை அமைக்க முயற்சி செய்ய வேண்டும். எத்தனை அட்டவணைகளை அமைப்பாய்? How did you classify the items in the above list as solids, liquids and gases? மேலே கொடுக்கப்பட்டுள்ள பருப்பொருட்களை திண்மம், திரவம் மற்றும் வாயுக்கள் எவ்வாறு வகைப்படுத்தினாய்? அதிலிருந்து you should have done it based on the some properties. Brick and door, which are hard, come under solids. Things that flow come under liquids, and other which are very light can flow for more freely come under gases. மேலே கொடுக்கப்பட்டுள்ள பருப்பொருட்கள் திண்மம், திரவம் மற்றும் வாயுக்கள் எவ்வாறு வகைப்படுத்தினாய்? செங்கல் மற்றும் கதவு போன்ற வலுவான பொருட்கள் திண்மங்கள், பாயும் தன்மையுள்ள திரவங்கள் மற்றும் எளிதிலே பாயும் தன்மையுள்ள பொருட்கள் வாயுக்கள் ஆகிய சில பண்புகளின் அடிப்படையிலே அவற்றை வகைப்படுத்தியிருப்பீர்கள் என்பது நமக்கு தெரியும். அவை அனைத்தும் சரியே. Then Malar was asked to group some items based on their physical states. The table she made a given below. Do you agree with her? Correct the table if you do not agree and submit to your teacher working in a group of 2. இயல்பு நிலையினுடைய அடிப்படையிலே சில பொருட்கள் வகைப்படுத்தும்படி மலரிடம் கேட்கப்பட்டது. அவள் அவற்றை அட்டவணைப்படுத்தினால் நீங்கள் அதை ஒப்புக்கொள்கிறீர்களா? நீங்கள் ஒப்புக்கொள்ளாதவற்றை மீண்டும் அட்டவணைப்படுத்தி உங்களது ஆசிரியரிடம் காண்பிக்கவும். இரு குழுக்களாக செயல்பட்டு. Then diffusion, விரவுதல். Let us place a book on a table. Let it not be disturbed. Observe the 5 minutes. Now take a glass of water and add a drop of ink carefully at the center. Do not shake or stir. மேசின் மீது ஒரு புத்தகத்தை வைக்கவும், அதை நகர்த்தாமல் 5 நிமிடம் கவனிக்க வேண்டும். ஒரு குவளையிலே நீரை எடுத்துக்கொண்டு அதில் எழுதுகோலை பயன்படுத்தி ஒரு துளி மையை சேர்க்க வேண்டும். அதனை அசைக்காமல் அல்லது கலக்காமல் வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது அறையினுடைய ஒரு மூலையிலே ஊதுபத்தியை ஏற்றி வைக்க வேண்டும். என்ன நடக்கிறது என்று பார்க்க போகிறோம். அறையினுடைய மூலையிலே let us answer the following questions. Did you move? அதற்கு முன்னதாக now light an incense stick and keep it in one corner of the room. ஒரு மூலையிலே ஏற்றி வைக்க வேண்டும். Let us answer the following 3 questions. Did the book move? புத்தகம் நகர்கிறதா? Did the ink particles move and spread itself in water? How long did it take for completely mixing? நீலமையினுடைய துகள்கள் நகர்ந்து தன்னிச்சையாக நீரில் பரவுகின்றனவா? அது கலப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறது? Do you get the smell of the incense stick from where you are standing?
அறையினுடைய எந்த பகுதியிலே நீ நின்றாலும் ஊதுவத்தினுடைய மனத்தை நுகர முடிகிறதா? How fast did you get the smell? How did the smell reach you? எவ்வாறு விரைவாக மனம் பரவுகிறது, அது எப்படி பரவுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். We may conclude that the particle of gases and liquids can move easily and quickly. The tendency of the particle to spread out in order to occupy the available space is called diffusion. Solids are tightly particles, packed, and they do not diffuse like liquids and gases. Hence, ink and smoke spread easily while books stay on the table. வாயுக்கள் மற்றும் திரவங்களுடைய துகள்கள் எளிதாகவும் வேகமாகவும் நகர்கிறது என்று நாம் கூறலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்துக் கொள்ளும் வகையிலே துகள்கள் பரவும் பண்பையே விரவுதல் என்கிறோம். திண்மங்களில் உள்ள துகள்கள் நெருக்கமாக அமைந்துள்ளதால் அவை திரவம் மற்றும் வாயுக்களின் துகள்களைப் போல பரவாது. எனவே மைத்துகள்கள் மற்றும் புகைத்துகள்கள் அங்கும் இங்கும் விரவுகின்றன. ஆனால் புத்தகம் மேசையின் மீது அப்படியே தான் இருக்கிறது. Then particles in solid, particles in liquid, particles in gases. In solid, the particles are tightly packed with very little space between them. Example, stone. மிகவும் குறைந்த இடைவெளியுடன் திண்மத்திலே துகள்கள் நெருக்கமாக இருப்பதால் போதுமான எடுத்துக்காட்டு கல். திண்மத்தில் உள்ள துகள்கள் திரவத்தில் உள்ள துகள்கள் திண்மத்தை விட திரவத்திலே குறைந்த இடைவெளியுடன் தாறுமாறாக அல்லது ஒழுங்கற்ற நிலையிலே இருக்கும். எடுத்துக்காட்டு நீர். அதிக இடைவெளியுடன் எளிதில் நகரக்கூடிய வகையிலே வாயுடைய துகள்கள் அமைந்துள்ள. எடுத்துக்காட்டு காற்று. The particles in the gases are arranged far apart. They move freely. எடுத்துக்காட்டு காற்று. அதற்கு அடுத்தபடியாக ஒரு ஆக்டிவிட்டி. Let us take a sketches of juice. In both of the sketches it's written 100 ml. Let us empty 2 sketches and pour the juice into the following glasses. Does it shake and change? Yes or no? பழச்சாறுடைய வடிவம் மாறுகிறதா இல்லையா? பழச்சாறு போன்ற திரவத்தை எடுத்துக்கொண்டு பாக்கெட்டுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 பாக்கெட்டுகளிலே 100 மில்லி என எழுதப்பட்டது. பாக்கெட்டுகளில் உள்ள பழச்சாறு போன்ற திரவத்தை வெவ்வேறு வடிவமுள்ள A மற்றும் 2B என்ற 2 குவளைகளிலே எடுக்க வேண்டும். A liquid need to container and it takes the shape of a container because the particles slide over one another to keep moving. பழச்சாறுடைய வடிவம் மாறுதா அப்படின்னா இல்லை. ஒரு திரவத்தை நிரப்ப கொள்கலன் தேவைப்படுகிறது. மேலும் திரவம் கொள்கலனுடைய வடிவத்திலே பெறுகிறது. ஏனெனில் திரவத் துகள்கள் ஒன்றன் மீது ஒன்று நழுவி நகர்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம். Thus its volume changes when it is poured into a big glass as well as a small one. Yes or no? The amount of juice is the same in both glasses. ஒரு பெரிய கலன் அல்லது சிறிய கலன் ஊற்றப்படும் பொழுது அவற்றுடைய பருமன் மாறுகிறதா? 2 கலன்களும் பழச்சாறின் அளவு சமமாக உள்ளது. How will you find out whether the volume has changed or not? The volume of the liquid remains the same whether it is kept in a large container or small one, but its shape changes. பெரிய கல்லில் இருந்தாலும் சிறிய கல்லில் இருந்தாலும் திரவத்தினுடைய பருமன் ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அதனுடைய வடிவம் மாறுபடுகிறது என்பதை இதில் நிகழ்விக்கிறது. அடுத்தபடியாக செயல்பாடு 5. Let us unflatted cycle tube inflate and it now lift it again. Is there is change in weight? Can we say that our has mass? காற்று நிரப்பப்படாத சைக்கிள் டியூபினை எடுத்துக்கொண்டு அதில் காற்றை நிரப்பி பின்பு அதை தூக்கிப்பார். அதனுடைய நிறையிலே ஏதேனும் மாற்றம் தெரிகிறதா? காற்றுக்கு நிறை உண்டு என்பதை நீ அறிகிறாயா? We can say that the air is also matter through we cannot see. It occupies space and also has a mass. Let us try to know more about the matter. காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளும், அதற்கு நிறையும் உண்டு. ஆகவே நம்மால் காண முடியாத காற்றும் ஒரு பருப்பொருளை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள நாம் பலவிதமான முயற்சிகளை செய்து பார்ப்போம். Test yourselves. Name an object which is a brittle and transparent. நொறுங்கும் மற்றும் ஒளி ஊடுருவும் தன்மையுள்ள பொருள்களை பற்றி கூற வேண்டும். Name an object which can be stretched. நீளும் தன்மையுடைய பொருள்கள் ஒன்றை கூற வேண்டும். Name the 2 object which can be bent. வளையும் தன்மையுடைய 2 பொருள்களை கூற வேண்டும். இவ்வாறு தங்களுக்கு தாங்களே சோதித்து பார்க்க வேண்டும். That should be completed this video part 1. We will be see again the next video of this lesson. Until then, thank you so much.